மேஷம், இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். தடைப்பட்ட அரசு காரியங்கள் தடையின்றி முடியும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், உங்களின் பேச்சாற்றலால் பல நன்மைகளை பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். சுப செய்திகள் வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்வது நலம் தரும். கடகம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களின் நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக வாய்ப்புள்ளது. உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம், ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனத்தெளிவு பிறக்கும். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு பிரதோஷ வேளையில் வில்வார்ச்சனை செய்து வழிபடவும். கன்னி, வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலா, லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் லாபம் உண்டு. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். அரசியல் துறையினருக்கு பதவி யோகம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். தனுசு, பாக்கியங்கள் பெருகும் நாள். பிதிர்வழி சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு வரும். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். கௌரவம் புகழ் கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு நந்தீஸ்வரரை பிரதோஷ நேரத்தில் வணங்கி வர துன்பங்கள் நீங்கும். கும்பம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், எதிர்ப்புகள் நீங்கும். பழைய நோய் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் கூடும். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த பணிகளை முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.